நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த நாளுக்குள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் தாமே நம்மை நிறைவாய் வழிநடத்த, அவருடைய தூய்மையில் நாம் பயணிக்க, ஆண்டவரை எந்நாளும் நாம் வாழ்த்தி புகழ்ந்து பாட இந்த நாளில் அவரை நாம் இன்றைய நாளின் திருப்பாடலோடு ஆராதிப்போம். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இன்றைய திருப்பாடல் வரிகள் 132 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை என்று சொல்லுகிற போது கடவுள் உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உரிமைக்குரிய பிள்ளைகளாக்கி அவர் தம்மை உறைவிடமாக்கி கொள்ள விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறியது, அவரதம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார் என்கிற வார்த்தைகள் ஆண்டவருடைய கிருபை எந்நாளும் நம்மை தாங்கி வழிநடத்துகிறது என்கிற உன்னதமான உணர்வை பெற்றவர்களாக அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தெரிந்தெடுத்தார் என்பதையும், அங்கே இளைப்பாற இடம் ஆண்டவர் விரும்பினார் என்பதையும் நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே நற்கருணை நாதராக எழுந்தருளி வருகிற அந்த காரியம், கடவுள் விரும்புவது நம்முடைய இதயத்திலே அவர் இளைப்பாற விரும்புகிறார். சீயோனை தெரிந்தெடுத்ததை போல உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிற ஆண்டவர் விரும்புவதை கொடுப்பதே நம்முடைய ஒவ்வொருவருடைய விருப்பமும் ஆசையுமாய் இருக்க வேண்டும். ஆகவே துதித்து பாடுவோம். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் என்கிற அற்புதமான வரிகள் தாவீதின் மரபிலிருந்து உருவான நம் ஆண்டவர் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அவர் ஒளி விளக்காக திகழப்போகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். ஆகவே நற்கருணை ஆண்டவரையும் அவருக்கு உறுதுணையாயிருந்து செயல்படுத்தின ஆவியானவரையும் இவர்களை நமக்காக கொடுத்த பிதாவையும் நாம் துதித்து பாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.